கிடைக்க ஆசை சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டெஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸ்ருதியை காணாம தேடிக்கிட்டு இருக்காங்க முத்து மீனா ரெண்டு பேரும். அப்ப மீனா வந்து முத்து கிட்ட சொல்றாங்க, எனக்கு ஸ்ருதி வந்து வேற ஏதாவது முடிவு இது எடுத்துட்டாலன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் மீனா நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? அப்படியெல்லாம் அவ வந்து எடுக்க மாட்டா, அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அது இல்லாம அவ ரொம்பவே தைரியமான பொண்ணு, அவ இப்படிப்பட்ட முடிவெல்லாம் எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் எனக்கும் அப்படிதான் தோணுது. இருந்தாலும் இப்படி வந்து அவ போற பொண்ணும் கிடையாது, அப்ப வேற ஏதாவது அவளுக்கு நடந்திருக்குமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு இது வந்து ஸ்ருதியோட கம்மல் மாதிரி தான் இருக்கு, இங்க கீழே விழுந்திருக்குன்னா அப்ப ஸ்ருதிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்திருக்குமான்னு சொல்லிட்டு மீனா கேட்கறாங்க. முத்து வந்து ஆமா, அந்த ஸ்ருதியை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருந்தானே, ஒருவேளை அவனா இருக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அப்படியே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, இப்ப எப்படி நம்ம ஸ்ருதியை கண்டுபிடிக்கிறது? நீ கவலைப்படாம இரு, உனக்கு நான் இருக்கல, நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதை எப்படி பண்றதுன்றது எனக்கு நல்லா தெரியும். அதை வச்சு நான் எப்படியாவது நான் ஸ்ருதியை கண்டுபிடிச்சு தருவேன், நீ கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு வருத்தத்துல இருக்காங்க. இப்ப எப்படியாவது நம்ம உண்மை என்னன்றதை கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப எப்படி ஸ்ருதியை கண்டுபிடிக்க போறாங்க முத்துவும் மீனாவுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.